கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை, மே மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். தியானம். வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. ஒருவேளை அவை ஒன்றின் பின் ஒன்றாக வரலாம். வீட்டிலே, பாடசாலையிலே, வேலை செய்யும் இடங்களிலே பிரச்சனைகள் உண்டாகலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் இடத்திலே கருத்து முரண்பாடுகள், குழப்பங்கள், பிரிவினைகள் அவ்வப்போது உண்டாகலாம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இந்த செய்தியை தேவ ஊழியராகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிரூபத்திலே வலியுறுத்தி கூறுவதை காணலாம். அதனால் குறைகளை அப்படியே பாராமுகமாக விட்டுவிடும்படியாக கூறவில்லை. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏற்ற சமயத்தில் உதவி செய்யும் கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கின்றது. மரதன் ஓட்ட பந்தய போட்டியிலே ஓடுகின்றவன் வழியிலே இருக்கும் தடைகளை பற்றி பயந்து நடுங்கி சோர்ந்து போகாமல் அவைகளை ஒவ்வொன்றாக தாண்டி வெற்றி பரிசை பெறும்படி ஓடுகின்றான். அவன் பாதி வழியிலே நின்று துக்கப்படுவதில்லை. அந்த பரிசு நிச்சயம் என்று அதை நோக்கி ஓடுகின்றான். அதுபோலவே நாமும் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற விசுவாசத்தை தளர விடாமலும், அவர் பாதி வழியிலே நம்மை கைவிட மாட்டார் என்பதை அறிக்கை செய்கின்றவர்களாகவும், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று நமக்கு போதிக்கும் சத்திய ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் கண்டித்துணர்த்தி நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்தி செல்வார். எனவே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது விசுவாசிகளின் உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்தும் கனியாக இருக்கின்றது. இந்த செய்தியை தேவ ஊழியராகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிரூபத்திலும் மற்ற நிரூபங்களிலும் திரும்ப திரும்ப குறிப்பிடுகின்றார். எனவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் மத்தியிலே சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஜெபம் செய்வோம். நித்திய வாழ்விற்கென்று என்னை அழைத்த தேவனே, குறைவுகள் மத்தியிலே நான் சோர்ந்து பின்னிட்டு போகாமல் உமக்குள் சந்தோஷமாக இருக்க எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.